என்ன சமைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு கருவாடு தொக்கு செய்ய போறோம். இந்த குட்டி கருவாடுல நம்ம தொக்கு செய்ய போறோம். இப்போ சாம்பாருக்கு பருப்பு பூண்டு தக்காளி 3 போட்டு விசில் குக்கரில் வேக வச்சிருக்கேன். அடுப்பில் தேச வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சி கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம காலையில் சேர்த்து போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் போட போகிறோம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் நல்லா வணங்கிட்டு சாம்பார் தூள் ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி நான் வச்சிருக்கேன். அதை நான் வச்சுக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. இப்போ நம்ம பருப்பில் ஊற்றிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தக்காளி மட்டும் லைட்டாக மசிச்சுக்கலாம். நம்ம விசில் பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு தண்ணி ஊற்றி வச்சு நல்லா ஒரு கொதி வந்தால் கொதிக்கிட்டோம். கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். கருவாடு நான் 3 டைம் கழுவி வச்சுக்கிறேன். கருவாடு நம்ம பொரிச்சு எடுத்துட்டு கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவாடு சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு நம்ம பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம்.